Hello guys, welcome to my channel. இந்த வீடியோவில் வந்து தீபாவளி போனஸ்னு ஒரு படம் வந்திருக்கு. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த படம் டைரக்டர் வந்து ஜெயபால், மியூசிக் டைரக்டர் வந்து மரியா ஜெரால்டு. இதில் ஹீரோ வந்து விக்ராந்த் நடிச்சிருக்காங்க, ஹீரோயினி வந்து ரித்விகா நடிச்சிருக்காங்க. இந்த படம் வந்து ஒரு சின்ன படம் தான். இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ஹீரோ ஒரு சின்ன கம்பெனியில் வேலை செஞ்சுன்னு இருப்பார். அவருக்கு வந்து தீபாவளி போனஸ் வந்து எல்லா கம்பெனிலையும் போட்டு இருப்பாங்க. அவர் செய்கிற கம்பெனி வந்து ஒரு சின்ன கொரியர் கம்பெனி தான். அதில் வந்து தீபாவளி போனஸை போட்டிருக்க மாட்டாங்க. இவங்க கேட்டுனே இருப்பாங்க, நாளைக்குன்ட்டு தீபாவளி அன்றைக்குமே கேட்பாங்க, காலையில் ஈவினிங்காக போடுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் அங்கே கொஞ்சம் பேர் போராட்டம் பண்ணுவாங்க வேலை செய்கிறவங்க. அப்போ போலீஸ் வந்து இவங்கெல்லாம் அடித்து எடுத்துன்னு போயிடுவாங்க. அங்கே போலீஸ் வரது முன்னாடியே பார்த்துட்டு ஹீரோ போயிடுவான். அவன் போயிட்டு அவன் ஒரு பிரச்சனையில் மாட்டிப்பான். கடைசியில் இவனுக்கு வந்து தீபாவளி போனஸ் கிடைச்சதா இல்லையா அப்படின்னு தான் படத்துடைய கதை. முதல்ல பாசிட்டிவ் என்னென்னு பார்க்கலாம், அப்புறம் நெகட்டிவும் 1-2 இருக்குது, அது என்னென்னு பார்த்துருவோம். பாசிட்டிவில் ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோ ஹீரோயினி கேரக்டர் வந்து பயங்கரமாக வடிவமைச்சிருப்பாங்க. இது வந்து ஒரு நல்ல லோயர் மிடில் கிளாஸ், லோயர்னு கூட சொல்ல முடியாது, ரொம்ப கஷ்டத்தில் வறுமையில் இருக்கிற ஒரு குடும்பத்தை பற்றின கதை தான் இது. இது வந்து அவங்க ஆக்டிங்லாம் வேறு லெவலில் இருக்குங்க. அதுவும் இந்த விக்ராந்துக்கு ஒய்ஃபாக நடிச்சிருப்பாங்களே ரித்விகா, அவங்க கேரக்டர்லாம் வேறு மாதிரி இருக்கும். அவங்க ஆக்டிங்கும் பயங்கரமாக இருக்கும். அவங்களுக்குலாம் ஒரு சின்ன சின்ன ஆசை இருக்கும், அந்த சின்ன சின்ன ஆசையுமே நடக்காது. இதில் ஹீரோ ஹீரோயினி அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு பையனாக ஒரு சின்ன பையன் நடிச்சிருப்பான். அந்த கேரக்டருமே ஒரு இடத்துல பயங்கரமாக ஆக்டிங் பண்ணியிருக்கும். ஸ்கூலில் நம்ம எல்லா லைஃப்லையுமே கேட்டிருப்பாங்கல்ல, தீபாவளி ஆனால் அன்றைக்கி முன்னாடி நாள் நீங்கள் எங்கே போக போகிறீங்க, நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, நீங்கள் என்ன புது ட்ரெஸ் வாங்கினீங்க அப்படின்லாம் கேட்பாங்கல்ல சும்மா. அந்த மாதிரி கேட்கும்போது அந்த பையனுக்கு மனசில் ஒரு கஷ்டம் இருக்கும் பாருங்க, அதெல்லாம் அப்படியே நமக்கு தெரியும், அப்படியே நமக்கு ஒர்க் அவுட் ஆகியிருக்கும். அதெல்லாம் பார்க்கும்போதே நம்ம லைஃப்லேயுமே அந்த மாதிரி எல்லாருக்குமே ஒரு இடத்துல இருந்திருக்கும் அந்த வேதனை. அது வந்து அனுபவிச்சவங்களுக்கு மட்டும்தான் தெரியும், சில பேர்லாம் அது அனுபவிச்சிருக்க மாட்டாங்க. ஹீரோயினிக்குமே ஒரு பெரிய சீன் இருக்கும். ஹஸ்பண்டுக்கு ஒரு புதுசாக ஹெல்மெட் வாங்கி கொடுக்கணும் அப்படின்ட்டு ஒரு 1000 ரூபாய் அவங்கக்கிட்ட கடன் வாங்கி, அதுக்கு நிறையா திட்டு வாங்கி, ஆசையாக ஓடி வந்து பார்த்தா அங்கே வண்டியில் விற்றுன்னு இருப்பாங்க ஹெல்மெட்டு, அங்கே போயிட்டு இருப்பாங்க. அந்த சீனு ஹீரோவுக்குமே அதேமாரி தான் ஒரு முக்கியமான சீன். அந்த பையன் வந்து ஆசைப்பட்டு கேட்ட ஷூவை வாங்கி கொடுக்க முடியலையேன்ற ஒரு வருத்தம், இது எல்லாமே நம்மளை போட்டு ஒரு மாதிரி ஆக்கிடுதுங்க, ஒரு ஃபீல் பண்ண வச்சுது. அதனால் இது படம் எல்லாமே ஒர்க் அவுட் ஆகியிருக்கு. இதில் நெகட்டிவ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கதை தாங்க. ஒரு ஹீரோ வந்து ஒரு சின்ன கம்பெனியில் வேலை செய்கிறான், அவனுக்கு போனஸ் கிடச்சா இல்லையா அப்படின்றது தான் ஒரு கதை. எல்லாராலையுமே இந்த கதை நெக்ஸ்ட் இப்படி தான் போகும் அப்படின்ட்டு சொல்ல முடியும், அந்த அளவுக்கு தான் இருக்குது. கதை ரொம்ப வீக்னஸாக இருக்குது. விக்ராந்த்லாம் ஒரு பயங்கரமான நடிகர், அவர்லாம் பெரிய கதையை எடுத்து நடிக்கலாம். அவர் ஏன் இந்த மாதிரி சின்ன சின்ன படம்லாம் எடுக்கிறாருன்னு தெரில. கொஞ்சம் பெரிய கதையாக நல்ல ஸ்டோரியாக பார்த்து எடுத்தாருன்னா விக்ராந்த்லாம் வேறு லெவலில் போகுங்க. நல்ல நடிகருக்கெல்லாம் வாய்ப்பு கம்மியாக தான் இருக்குது. அவ்வளோதாங்க. இது பாசிட்டிவ் தான் ஃபுல்லாகவே. நெகட்டிவ்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 பாயிண்ட் தான். அதான் கதை சரியில்லை, கதை கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்திருக்கலாம். கதை வந்து நல்ல கதை தான், வீக்னஸாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் பில்டப் பண்ணி கொஞ்சம் பெருசாக நல்லா எடுத்துருக்கலாம். அடுத்து என்ன நடக்கும் அப்படின்ட்டு நம்மளாலே சொல்ல முடியுது. அதனால் இது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணி எடுத்துருந்தாங்கன்னா கதை வேறு லெவலில் போயிருக்கும். ஒரு பெரிய இஷ்யூவை காட்டி அது கிளைமேக்ஸ் அந்த மாதிரி வச்சுருக்கலாம், ஒரு கதையை உருவாக்கி. குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றின்னு போடுறாங்கல்ல, அதெல்லாம் இந்த மாதிரி படத்துக்கு பொருந்துங்க. ஏன்னா இப்போலாம் ஓடாத படத்துக்கே குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றின்னு போட்டு பழக்கம் பண்ணிட்டாங்க. ஆனால் அந்த வார்த்தை வந்து இந்த படத்துக்கு கரெக்டாக சூட் ஆகும். அந்த ஏழ்மையாக இருக்கிற ஒரு ஃபேமிலியை எப்படி எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, எவ்வளோ இன்னல்கள் சந்திக்கிறாங்க அப்படின்றத அழகாக காட்டியிருப்பாங்க. இவன மாதிரி பைத்தியக்காரனுக்குலாம் எவன்டா பெயிண்டிங் கான்ட்ராக்ட் கொடுத்தது?